Hi and welcome to this video lecture. So இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ மற்ற குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட், அதாவது நியூமரிக்கல் மெஷர்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஆனுவல் ரிப்போர்ட் ரீட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக தான் பிரிக்கணும். ஆக்சுவலாக 3 கேட்டகரின்னு பிரிச்சுக்கலாம். லைக் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஃபேவரபிள் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மீடியம் நோ இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஆர் அன்ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஆனுவல் ரிப்போர்ட்டு ஒவ்வொரு இயருக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இயர்லி பப்ளிகேஷன் தான். இதை யாருக்காகனா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக இதை கம்பெனியோட வெப்சைட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யாருனாலும் இதை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, கம்பெனி பற்றின ஒரு சம்மரைஸ்ட் இன்ஃபர்மேஷன், என்னென்ன கம்பெனி ஆக்ஷன் எடுத்துச்சு, என்ன பிளான் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபியூச்சருக்கு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி ஏர்டெல்லே வச்சுக்கோங்களேன். இப்போ ஏர்டெல் இந்த வருஷம் 5G இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும். அதாவது என்ன பிளான், ஃபியூச்சர் பிளான் ப்ராஜெக்டில் 5G இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த விஷயம் அவங்க முன்னாடியே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஃபேவரபிள் ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5G அப்படின்றது டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன். ஸோ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஆகும்போது நம்ம அவங்களோட மார்க்கெட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்வெஸ்டருக்கு இது ஒரு குட் நியூஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீட் பண்ணி நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கணும். ஸோ இது யூஸ்வலாக ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டில் அப்படின்னா 31st மார்ச் ஆஃப் எவ்ரி இயரில் இது ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகிற இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட வெப்சைட்டில் இன்வெஸ்டார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலமில் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்ணுறதை நம்ம டவுன்லோட் பண்ணி யாருனாலும் சரி, ஜென்ரல் பப்ளிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயினாக இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் க்ரோத்தாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்னென்ன காம்போனண்ட் யூஸ்வலாக இருக்கும். ஸோ அந்த காம்போனண்ட்டை நம்ம எப்படி, ஏன்னா ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 120 பேஜ் இல்லை 200 பேஜ் வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி படிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் போன உடனே நமக்கு ப்ராஃபிட்டை அப்படியே சம்மரியாக கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு ஹிஸ்டோகிராம் கிராஃபோ இல்லைன்னா லைன் சார்ட்டோ ஏதோ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், அசட் க்ரோத், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் மட்டும், ரேஷியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பற்றி இதில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும். அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அந்த என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன ஃபியூச்சர் இது பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ரொப்போசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இருக்கிற அந்த நியூஸை படித்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 பேராகிராஃப்ஸ் இருக்கும். தட் அதிலேயே அந்த இன்ஃபர்மேஷன் ஹைலைட்டடாக இருக்கும். அதை நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் ஹைலைட்ஸ். இது என்னென்னா, இந்த கம்பெனியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷனை அதோட ஹைலைட்ஸை மட்டும் இதில் அதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இதுலேயும் என்னென்னா பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் ஆர் அன்ஃபேவரபிள், ஃபேவரபிள் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் 10 இயர்க்கான ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றது, 10 இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. தென் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன். தென் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சில ஸ்டாட்யூட்டரி கம்பல்சரி இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர்னு இருக்கும். கண்டிப்பாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி டிஸ்க்ளோஷர். அந்த டிஸ்க்ளோஷரில் டைரக்டர் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ரெண்டுமே இருக்கும். ஆர் இல்லை இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும். ஓகே, தென் ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்குது.
ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து ரோபஸ்ட்டாக இருக்குது இப்படின்ற விஷயத்தை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் நம்ம வந்து ஃபினான்ஷியல் காம்போனண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஆர் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம பார்க்குறது. அப்புறம் தான் ஃபினான்ஷியல் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் செக்ஷனில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, தென் வந்து கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, கன்சாலிடேட்டட் கேஷ் ஃப்ளோ அண்ட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ 2 இயருக்கு கம்பேரிஷனில் இருக்கும். தென் வந்து அது போக இன்னும் 2-3 ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். தென் ஃபைனலாக வந்து நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட் நோட்ஸு, ஏதாவது வந்து கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட்டாக அட்டாச்டு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் காம்போனண்ட். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம டக்குன்னு என்னென்னா ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்டையர் அந்த 200 பேஜஸை நம்மளால் ரீட் பண்ண முடியாது. பட் கரெக்டாக இந்த இதை மட்டும் டக்கு நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு குவாலிட்டேட்டிவாக ஒரு அசஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நமக்கு எப்படின்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதுலேயும் வந்து ஹியூரிஸ்டிக்காக தம்ப் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கணும், கொஞ்சமாக நெகட்டிவ் நியூஸ் இருக்கணும். பட் ஆனால் இதுலேயுமே வந்து முக்கியமான இடத்துல நெகட்டிவ் நியூஸ் இருந்து நிறைய இடத்துல பாசிட்டிவ் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா முக்கியமான விஷயத்தில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கேஸில் இருக்குது, அந்த ஒரு இடம் தான் நெகட்டிவ், ஆனால் மற்ற எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் அந்த கேஸ்னால அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற லெவலில் இருக்குன்னா அப்போ அந்த நியூஸ் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி தான். ஓகே, அதை நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம இங்கேயோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட் ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி என்னென்ன பார்ட் இருக்குது, அதை என்னென்ன வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.